ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ரேலி கொடுத்துருந்தது. லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரேலி ஸ்டாப் ஆகி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் சைடு க்ளோசிங் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ளை தான். இப்போதைக்கு இருக்கிற ஒரு நியூஸ் பேசிக்ஸை பார்த்தா நமக்கு சப்ளை தான். பட் இன்வென்ட்ரி டேட்டாஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ இன்வென்ட்ரி டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமும் நமக்கு ஒரு டிமாண்ட் ஒரு கிரீன் கலர் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. அதில் ஏபிஐ எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெல் பை 6.072 மில்லியன் பேரல்ஸ். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதாவது ஓப்பன் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போவுமே ஃபெல் பை அப்படின்னு இருந்ததுனாலே அந்த இடத்துல ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நியூஸும் அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜேடி வேன்ஸ், அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹார்மஸ் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி போருக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஸோ அதே நிலைமைக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி நமக்கு மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு 2 குவார்ட்டர் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளார ஆயில் ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு யூஎஸ் ஆயில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $5 ஒரு $10 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரியே தொடர்ந்தால், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு $5 ஒரு $10 வரைக்கும் WTI க்ரூட் ஆயில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நாட்டோட பணவீக்கமும் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ பணவீக்கம் எல்லா நாட்டிலையும் ஏறிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பெட்ரோல் அண்ட் டீசலோட தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே கிளியராக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருக்கனால இதனால பேங்க் நிஃப்ட் அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட பணவீக்கம் குறையலாம். ஸோ இந்தியன் ருப்பி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். எல்லாமே ஒரு குட் நியூஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதாவது லோயர் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ், லெஸ் ப்ரெஷர் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைசஸ் ஹெல்ப்ஸ் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் ஃபார் இந்தியன் ருப்பி, இந்தியாவோட ரூபாயை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும். பூஸ்ட் ஃபார் ஆயில் இன்டென்சிவ் செக்டார்ஸ், ஆயில் ஸ்டாக்ஸ், ஆயில் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னதான் ஒரு சப்ளை ஜோன் இருந்தாலுமே ஒரு பேரலல் சேனல் மாதிரி தான் நமக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணும் 6500 பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சாதான் இந்த இடத்துல தான் ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு என்னதான் ஒரு சப்ளை நியூஸ் வந்தாலுமே ஒரு பெரிய அளவில் ஒரு $2 $3 எல்லாம் இறங்கியெல்லாம் WTI க்ரூட் ஆயிலுங்கிறது ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா, அதுவுமே ஒரு நியூட்ரலாக தான் ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு இன்வென்ட்ரியை வச்சு பார்க்குறப்ப 6541 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ எப்படியும் நமக்கு எஸ்டர்டே க்ளோஸ் 6619, இதுக்கு கீழே தான் ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6541. சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப கீழே இறங்காம மேலே போயிடுச்சுன்னா இந்த 6629க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் 6743. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 ட்ராப் பண்ண மாட்டேன். ஏன்னா பேரலல் சேனல் கிரியேட் ஆயிருக்கனால கண்டிப்பாக நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இன்னைக்கான க்ரூட் ஆயில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு ஒன் சைடு நடக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லோவையாச்சும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வச்சது அப்படின்னா தான் அந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங் பை அண்ட் செல் கன்ஃபர்மேஷன் ஒரு ஒன் சைடுக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ்.
இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்துடணும். இந்த இடத்துல ஒரு 302.1ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடணும். எக்ஸாக்டாக அது வந்து ஒர்க் ஆகி நமக்கு மோர் தென் ஒரு 12 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 315.9. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட் வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆனது அப்படின்னா இன்னைக்கான செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 311.3. ஸோ இந்த 311.3க்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு 302.1 வரைக்குமே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து ஒரு -0.34% வந்து ஃபாரெக்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் செல் சைடு ஓப்பனிங், அதாவது நேற்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் படி மறுபடியுமே செல்லிங் அப் டு 302.1. அடுத்தது வந்து கோல்டு பார்க்கலாங்க. இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட் பாயிண்டாக பார்க்கணும். ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஃபாரெக்ஸில் வந்து சில்வர் அண்ட் கோல்டு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 1,41,963 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1,40,594. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ், இந்த சீஸ்ஃபயர் இந்த சீஸ்ஃபயர் டாக்கு, அதுக்கப்புறம் யூஎஸ் ஈரான் மிலிட்ரி ஃபோர்ஸ் ஸ்டாப், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கு கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அப் டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எங்கெங்க கோல்டுல அப்படின்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். 1,44,774. ரெசிஸ்டன்ஸை விட இந்த செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இந்த 1,41,963 கீழே ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சில்வரும் அதே கண்டிஷன் தான். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து நிற்குது. சில்வரோட செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 2,24,928. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் அதே மாதிரி தான். ஸோ காப்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்குது. காப்பரோட பிரேக் அவுட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,266.60. ஸோ இதுக்கும் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எம்சிஎக்ஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸில் இருக்குது. அதாவது பெரிய அளவில் மைனஸில் இல்லை, வெறும் 1.29 பாயிண்ட்ஸ் மட்டும் மைனஸில் போயிட்டு இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி நேற்றே சொன்ன மாதிரி தான், நேற்று வந்து ஆட்டோ செக்டார் வந்து நல்லா டாப்புக்கு போயிருந்தது. கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குமே தவிர ஸோ மற்றபடி அகைன் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள், கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது ஏடிஆர் வேல்யூஸ் எப்படிங்க இருக்குன்னா விப்ரோ ஒரு 3.92% இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஐடி செக்டார் நமக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் விப்ரோ வந்து 3.92% வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்கனால இன்னைக்கு ஐடி செக்டாரும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்றபடி ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்கு, டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெட்டு தான். அடுத்தது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.